வணக்கம். ஆல்ஃபா மைண்ட் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம சேனலில் எப்போவுமே மனதை பற்றி தான் நம்ம நிறைய பேசுகிறோம், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த வீடியோவும் மனதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த வீடியோவில் முக்கியமாக ஒரு அடிப்படையான விஷயம், நிறைய அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இருந்தாலும் மறுபடியும் அதை பற்றி நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதாவது மனம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? மனம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும், நெகட்டிவாக இருக்கக்கூடாது. பாசிட்டிவ் எண்ணங்கள் தான் இருக்கணும். இது பல முறை நீங்கள் கேட்டிருப்பீங்க, பல பேர் சொல்லியிருப்பாங்க, திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். இதில் நிறைய கேள்விகள் என்ன வரும்னா, பாசிட்டிவாக இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் எப்படி பாசிட்டிவாக இருக்கிறது? எத்தனையோ விஷயம் தப்பாக நடக்குது, எத்தனையோ விஷயம் நெகட்டிவாக போகுது வாழ்க்கையில். இப்படி பேசுகிறவங்க நிறைய பேர் உண்டு. ஆனால் அந்த எண்ணங்கள் நெகட்டிவ் ஆகும்போது நம்ம எப்படி பாதிக்கும்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக நம்ம அதுக்கு இடமே கொடுக்க மாட்டோம். ஒவ்வொரு எண்ணமும் ஒரு சக்தியை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது நான் எப்போதும் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம். அதாவது எவ்ரி தாட் ஃபார்ம் ஜெனரேட்ஸ் எனர்ஜி. நம்ம மனசில் ஒரு எண்ணம் உருவாகுதுனாலே உடனடியாக அந்த நேரத்தில் நம்ம ஒரு சக்தியை உருவாக்குறோம், ஒரு எனர்ஜி ஜெனரேட் ஆகுது. அப்போது அந்த எனர்ஜி எப்படிப்பட்டதுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்கும்போது நம்ம உருவாக்குற எனர்ஜிங்கிறது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். எண்ணங்கள் நெகட்டிவ் ஆகும்போது உருவாகிற எனர்ஜியும் நெகட்டிவாக தான் இருக்கும். இப்போ இதனுடைய விளைவு என்ன? எனர்ஜி எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நம்ம எண்ணங்கள் பாசிட்டிவாக இருந்து எனர்ஜியும் பாசிட்டிவாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம பேசுகிற வார்த்தைகள் நல்லாயிருக்கும், சரியான வார்த்தைகள் பேசுவோம், இதனால் உறவுகள் நல்லாயிருக்கும். நமது செயல்திறன், பாசிட்டிவான மனசோட நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் ரொம்ப நல்லா செய்ய முடியும். நெகட்டிவான மனசோடு செஞ்சு பாருங்கள், பல தவறுகள் வரும், செஞ்சதையே திரும்ப திரும்ப செஞ்சுட்டு கூட இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நிலை. அதே மாதிரி மனம் பாசிட்டிவாக இருக்கும்போது பண வரவு அதிகரிக்கும். ஒரு சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங்னு சொல்லுவாங்க, ஒரு நிம்மதியான நிலை. மனம் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும். உடல் நலம் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இது மாதிரி நிறைய பார்த்திங்கன்னா பாசிட்டிவான தாட்ஸ் இருக்கும்போது பல விஷயங்கள் நம்மை அறியாமல் நம்மிடம் மாறும். உங்கள் பாடி லாங்குவேஜ் கூட நல்லாயிருக்கும். ஒரு சந்தோஷமாக பாசிட்டிவாக இருக்கும்போது ஒரு மனிதரை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? ஏன்னா அந்த பாடி லாங்குவேஜ், அவருடைய எனர்ஜி எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ இதுவே எண்ணங்கள் நெகட்டிவ் ஆகும்போது என்ன ஆகும்? நிறைய நெகட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே உருவாகும் போது மனம் அப்படியே கரன்னு ஒரு கோபமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று எரிச்சல் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற எந்த வேலையும் சிறப்பாக செய்ய முடியாது. உங்களுடைய செயல்திறன் அங்கே வராது. பல தவறுகள் வரும், திரும்ப திரும்ப செஞ்ச வேலையை செய்கிற மாதிரி இருக்கும், இப்படியெல்லாம் ஆகும். அதே மாதிரி உறவுகளில் பார்த்திங்கன்னா உங்களை அறியாமல் வார்த்தைகள் கடுமையாக வந்துடும். அப்போ நிச்சயம் அந்த உறவுகள் பாதிக்கப்படும், தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும். உடல் நலம் பார்த்திங்கன்னா எவ்வளோதான் மருந்து மாத்திரை நம்ம சாப்பிட்டாலும் அது கண்டிப்பாக வேணும். ஆனால் மனம் பாசிட்டிவாக இல்லை, மனம் ரொம்ப நெகட்டிவாக இருந்ததுன்னா அந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறதே நிச்சயமாக குறைவாக தான் இருக்கும். அது எந்த அளவுக்கு சரியாகணுமோ அந்த அளவுக்கு அந்த குணமடைகிறது கூட நம்ம பார்க்க முடியாது. மனமும் இதில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுங்கிறது மிகப்பெரிய உண்மை. அதே மாதிரி பண வரவு, மனம் ரொம்ப நெகட்டிவாக இருக்கும்போது வரவேண்டிய பணம் கூட சில சமயம் தடைப்படும். நிறைய தடைகள் நம்ம வாழ்க்கையில் வரும். அந்த மாதிரி அந்த மனம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும்போது ஒரு நிம்மதியற்ற ஒரு நிலை, இப்படி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இப்படி விளைவுகள் நிறைய இருக்குது, அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. மனதை பாசிட்டிவாக வச்சுக்கணுங்கிறது ஏதோ ஒரு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறது மட்டும் இல்லை, அதனுடைய விளைவுகளுங்கிறது நம்ம அறியாமல் அந்த நெகட்டிவான தாட்ஸ் இருக்கும்போது நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா நம்ம எனர்ஜியை நம்ம மாற்றிக்கலாம். நமது எண்ணங்களை மாற்றிக்கொண்டால் எனர்ஜி, நமது சக்தி நிச்சயமாக மாறிவிடும். இப்போ இதெல்லாம் நம்ம சொல்லி முடிக்கும்போது அடுத்த கேள்வி என்ன வரும்னா, அது எப்படி பாசிட்டிவாக இருக்கிறது? எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை வருது, எதை செய்ய போனாலும் சரியாக நடக்க மாட்டேங்குது, அல்லது யாரும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் பிரச்சனை பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது நான் எப்படி பாசிட்டிவாக இருக்கிறதுன்னு கேட்குறவங்க நிறைய பேர் உண்டு. பாசிட்டிவாக இருக்கணும்னு ஆசை தான், ஆனால் இருக்க முடியல, மனம் அப்படியே நெகட்டிவாக தான் யோசிக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போது அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம கடைப்பிடித்தோமானால் நிச்சயமாக நமது எண்ணங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும்படியாக நம்ம அதை கொண்டு வர முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக மனம்ங்கிறது என்ன, அது ஒரு ட்ரைனிங் கொடுத்து கூட நம்ம கொண்டு வர முடியும். அந்த மாதிரி ஒரு பயிற்சியை நம்ம எப்படி கொடுக்கலாம், என்ன பண்ணலாங்கிறது அன்றாட வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். பாயிண்ட் நம்பர் 1,
உங்கள் மனதிற்குள் என்ன மாதிரி விஷயங்கள் போகுதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதை பொறுத்து தான் உங்களுடைய எண்ணங்கள் உருவாகும். அப்போ நம்ம பார்க்குற படங்களாக இருக்கட்டும், படிக்கிற புத்தகங்களாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவில் நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்க, அல்லது மற்ற மனிதர்களோட என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம பேசுகிறோம், இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா எவ்வளோ முடியுமோ பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் உங்கள் மனசுக்குள்ளே போகுது அப்படிங்கிற மாதிரி வச்சிட்டிங்கனாலே உங்களுடைய எண்ணங்களும் பாசிட்டிவாக மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய நெகட்டிவான விஷயங்கள் உள்ளே போயிட்டே இருந்ததுன்னா மைண்டு பாசிட்டிவாக யோசிக்கணுன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்தது பாயிண்ட் நம்பர் 2, ஒருத்தரோட பேசும்போது மூன்றாவது ஒரு நபரை பற்றி பேச்சு வரலாம். ஏன்னா உங்களுடைய சர்க்கிளில் உங்கள் கூட வேலை செய்கிறவங்களோ, சொந்தக்காரங்களோ, ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி இன்னொரு நபரை பற்றி பேசும்போது அந்த நபர் அங்கே இல்லை அப்படிங்கும்போது அவரை பற்றி பேசுகிறீங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறத நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நெகட்டிவாக நம்ம ஒருத்தரை பற்றி பேச 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 அதை நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ மனம் அதை நாடும். அந்த நெகட்டிவான விஷயங்கள் சொல்கிறது, பேசுகிறது, கேட்குறது பிடிக்குதுங்கிற நிலை வந்துருச்சுன்னா நம்ம மனமும் நெகட்டிவாக தான் யோசிக்கும். அதனால் அந்த காசிப்பிங், அடுத்தவங்களை பற்றி வம்பு பேசுகிறது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பாயிண்ட் நம்பர் 3, வாழ்க்கையில் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதையுமே ஒரு நெகட்டிவான மனசோட எனக்கு எதுவுமே சரியில்லை வாழ்க்கையிலன்னு சொன்னீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். என்ன விஷயங்கள் நமக்கு ஒரு நன்மையாக இருந்திருக்கோ அதுக்கு நம்ம மனசில் ஒரு நன்றிங்கிறத கொண்டு வரணும். நன்றி யாருக்கு நம்ம சொல்லலாம்? பிரபஞ்சத்துக்கு சொல்லலாம், கடவுளுக்கு சொல்லலாம், அந்த மாதிரி மனிதர்களுக்கு கூட நான் சொல்லலை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் எதெல்லாம் உங்களுக்கு நல்லதாக இருக்குன்னு தோணுதோ அதை கொஞ்சம் மனசில் அசை போட்டு, சரி இதெல்லாம் நமக்கு இருக்குது, பரவாயில்ல, நம்ம வாழ்க்கையை கொண்டு போகலான்னு அந்த மைண்ட் அப்படி கொண்டு போனீங்கன்னா எண்ணங்கள் நிச்சயமாக பாசிட்டிவாக இருக்கும். அடுத்தது பாயிண்ட் நம்பர் 4, முக்கியமான விஷயம். இப்போ இதெல்லாம் நம்ம சொல்கிறோம், ஆனால் நெகட்டிவ் தாட் வரும்போது என்ன பண்ணுறது, வந்தால் என்ன பண்ணுறது, இது அடுத்த கேள்வி. இப்போ ஒரு நெகட்டிவ் தாட் வருது, ஒருத்தரை சந்திக்க போகிறீங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, போகிறீங்க, ஏதோ வேலை விஷயம், முக்கியமான விஷயம். கிளம்பும் போதே மனசில் என்ன தோணுன்னா, அவர் இல்லைன்னா என்ன பண்ணுறது, நம்மளோட சரியாக பேசலைன்னா என்ன பண்ணுறது, இந்த விஷயம் சரியானபடி நடக்கலைன்னா என்ன பண்ணுறது, இப்படி தான் மனம் யோசிக்கும். ஏன்னா மனம் அப்படி தான், அந்த என்னெல்லாம் தப்பாக நடக்கக்கூடுமோ அதை நம்மளை காஷன் பண்ணுறேங்கிற பேரில் நெகட்டிவாக யோசிக்க வைக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த நெகட்டிவ் தாட் வரும்போதே அது ஒரு எனர்ஜியை உருவாக்குது இல்லையா, அந்த எனர்ஜியை ஒர்க் பண்ண விடாமல் அதை கேன்சல் பண்ணிவிடுங்க. இப்போ அவர் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு தாட் வரும்போது கேன்சல் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த இடத்துல பாசிட்டிவான தாட்டை போட்டிங்கன்னா தான் திரும்பவும் அந்த நெகட்டிவ் தாட் வராமல் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன சொல்லிக்கணும், நிச்சயமாக அவர் இருக்கார், நம்மக்கிட்ட சரியாக பேசலைன்னா என்ன பண்ணுறது, அடுத்த நெகட்டிவ் தாட் வருது, கேன்சல் பண்ணிவிட்டு அவர் என்னிடம் நன்றாக நிதானமாக பேசுகிறார், நமக்கு இந்த வேலை முடியலன்னா என்ன பண்ணுறது, இது 3வது தாட், அதை கேன்சல் பண்ணிவிட்டு எனக்கு இந்த வேலை நல்லபடியாக முடிந்து விட்டது, அந்த மாதிரி பாசிட்டிவாக சொல்லிக்கங்க. ஸோ அந்த நெகட்டிவ் தாட் எப்போ வந்தாலும் அதை கேன்சல் பண்ணி பாசிட்டிவாக மாற்றுறதுங்கிறது ஒரு கண்டினியூஸ் பயிற்சியாக வச்சிங்கன்னா உங்கள் மைண்ட் ரொம்ப சீக்கிரம் நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து பாசிட்டிவ் தாட்ஸ்க்கு தானாகவே வந்துடும். இது மனதின் ஒரு தன்மை தான். திரும்ப இதை நம்ம பண்ணுறோமே, நம்ம பாசிட்டிவாகவே யோசிக்கலாமே அப்படிங்கிற சிந்தனை நிச்சயமாக வந்துடும். இப்போ 5வது பாயிண்ட், அடிக்கடி நல் வாக்கியங்களை சொல்லிக்கங்க, அஃபர்மேஷன்ஸ். இது எப்படின்னா நம்ம நெகட்டிவ் தாட்ஸை வரவிடாமல் தடுக்க முடியும். இப்போ காலையில் எழுந்துக்கும் போதே இன்றைக்கி எப்படி இருக்க போதோ, என்ன நடக்க போதோ அப்படிங்கிற தாட் வரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்கிறோம், இன்றைக்கு சிறப்பான ஒரு நாள், திஸ் இஸ் அ வெரி குட் டே டுடே அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மைண்டு ஃபைன் டியூன் ஆகிடும். அந்த மாதிரி அந்த நாள் முழுக்க அப்பப்போ உங்களுக்கு என்னென்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அல்லது என்னென்ன சூழ்நிலை இருக்கோ அங்கே எப்படி இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்வாக்கியம், ஒரு அஃபர்மேஷன் அப்பப்போ சொல்லிக்கங்க. ஏன்னா இது என்ன பண்ணுன்னா அந்த தாட்ஸை ஒரு சரியான பாதையில் கொண்டு போகும். என்ன நடக்கக்கூடாதோ அதை பற்றி நினைக்காம நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம யோசிக்கிறோம். அதை ஒரு அஃபர்மேஷனாக இப்போ இந்த வேலை நான் முடிச்சிடுறேன், இப்போ இந்த விஷயம் இந்த மாதிரி நடக்குது, அந்த மாதிரி அப்பப்போ அஃபர்மேஷன் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக உங்கள் மைண்டில் நெகட்டிவ் தாட் வரத்துக்கு சான்ஸ் இருக்காது, குறைஞ்சிரும். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அண்ட் 6வது பாயிண்ட், அகெயின் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்,
சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடக்கும், சின்ன சின்ன சந்தோஷங்கள். நான் சொல்கிறது வந்து ரொம்ப பெரிய பெரிய லட்சியங்களை பற்றி சொல்லலை, அது வேறு. நான் சொல்கிறது ஒரு நண்பரை சந்திக்கிறீங்க, ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறீங்க, கொஞ்ச நேரம் பேச முடியுது, எங்கேயோ ஒரு காஃபி ஷாப்பில் எங்கேயோ பார்க்குறீங்க, இல்லை ஒரு மாலில் பார்க்குறீங்க, கடையில் பார்க்குறீங்க, ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறீங்க, கொஞ்ச நேரம் பேச முடிஞ்சுது, அப்படியே மனசில் ஒரு சந்தோஷம். ஒருவேளை ஸ்கூல் ஃப்ரெண்டாக இருக்கலாம், காலேஜ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை ரொம்ப வருஷம் முன்னே பார்த்தவங்களாம் இருக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கும். அதில் வந்து ஒரு லட்சியம் நிறைவேறி இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம ஒரு பெரிய காரியத்தை செஞ்சு முடித்தோன்னு சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஹாப்பி மோமெண்ட். அந்த மாதிரி இருக்கிற ஒரு நேரத்தை மனசில் அப்படியே நிறுத்திக்கிங்க. அந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை மனசில் நிறுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக மனம் பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் முக்கியமானது பாயிண்ட் நம்பர் 7, பிரச்சனைகள் எப்போவுமே பூதாகாரமாக நம்ம மனசில் தோணும். சாதாரண பிரச்சனை கூட பெருசாக தோணும், ஏன்னா மைண்டு நெகட்டிவ் ஆச்சுன்னா அந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம மாற்றணும். அப்படி வரவிடாமல் இருக்கணும், பார்த்துக்கணுன்னா பிரச்சனை என்னவோ அதை பற்றியே ரொம்ப யோசிக்காமல், ஒரு பிரச்சனைனா கொஞ்சம் நம்ம யோசித்து புரிஞ்சுக்கலாம், இது ப்ராப்ளமாக இருக்குது, அடுத்து நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும், சொல்யூஷன் என்ன, இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பிரச்சனையின் பூதாகாரமான அளவு குறைஞ்சிக்கிட்டே வந்து அந்த தீர்வுங்கிறது மனசில் பெருசாக இதுதான் நமக்கு நடக்கணும், இதுதான் நமக்கு வேணும்னு தோணும். அந்த மாதிரி மனதை கொஞ்சம் நம்ம ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நிச்சயமாக பாசிட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய உங்கள் மனசில் உருவாகும், பாசிட்டிவான நல்ல விஷயங்கள் நிறைய உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். செஞ்சு பாருங்கள்.